Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, விசேஷமாக இன்றைக்கு தகப்பனார் தினமாக இருக்கிறபடினால எல்லா தகப்பன்மார்களுக்கும் என்னுடைய தகப்பனார் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். எல்லா தகப்பன்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். தகப்பன் விதைக்கிற விதை நிமித்தமாக பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு தகப்பனார் தினமாய் இருக்கிறபடினால ஒவ்வொரு தகப்பனை வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போமாக. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தகப்பனார் தினமா இருக்கிறபடினால ஒவ்வொரு தகப்பன்மார்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்க கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ண நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையில வழிநடத்தி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன்மார்களே, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கவிதையை வாசிக்கின்றேன். Father, a rock of strength to lean upon in time of joy or stress, an understanding loyal soul, a heart of tenderness, a mind all wisdom, knowing now justice and love to blend, a teacher loving, patient, kind, my father and my friend. Happy Father's Day. தமிழ்ல உங்களுக்காக ஒரு கவிதை வாசிக்கின்றேன். என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றால், என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. தகப்பனார் தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து ஆரம்பப்படலாக தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஆமென். ஜெயம்
பிரியமானவர்களே, வாருங்கள் நம் யாவரும் சேர்ந்து ஆரம்ப பாடலாக அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற பாடலை கரங்கள் தட்டி தேவ நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோமாக. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
கொள்வீர். யெகோவா நீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 பிரியமானவர்களே, அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர். ஆனவன சொல்லுமா, உம்மை நான் ஆராதிப்பேன், என் முழு உள்ளத்தோடு உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து அவரை துதித்து நாம் பாடுவோமாக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே, அதுமை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனால எனக்காக நீ சிலுவையில ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்
என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை கவலிடாமல் அன்பினால் அணைத்துக் கொண்ட எங்கள் நல்ல தெய்வமே, எனக்காக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you Jesus. நான் உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Yes Lord, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes Jesus, உம்மையே ஆராதிப்பேன். Dear people of God, let us worship the King of Kings because He is the waymaker, miracle worker and promise keeper. So let us come and worship Him. Amen. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you, I worship you. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you, I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness.
is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you. You are here, healing every heart. Oh, I worship you, Jesus, I worship. You're turning lives around. You are here, oh, turning lives around. I worship you, I worship. You're mending every heart. You are here and you're mending every heart. I worship you, yeah. I worship you, Lord. And you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Yeah, you're the waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Yeah, sing it again. You are, yeah, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Oh, that's who you are, Jesus, yeah. The waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is, sing, that is who you are. Oh, that is who you are, and that is who you are. Oh, and that is who you are. That is who you are. My Jesus, that is who you are. That is who you are. Oh, we lift you up. That is who you are. That is who you are. My Jesus, yes it is, yeah. It's who you are, waymaker. Let's sing this together, even when I don't see it. Come on, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Come on. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop. Oh, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, yeah. Oh, even when I don't see it, you're working. Yeah. You never stop, you never stop. You're the
You are waymaker, light in the darkness. Oh, his name is above. His name is above depression. His name is above loneliness. Oh, his name is above disease. His name is above cancer. His name is above every other name. He says, that is who you are. That is who you are, Jesus, and that is who you are. Oh, I know that is who you are. Amen, amen, amen. ஆண்டவரே, எங்களுடைய நினைவெல்லாம், எங்களுடைய பேச்செல்லாம், எங்களுடைய இயக்கமெல்லாம் நீ ஒருவராக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. வாழுகின்ற நாள் முழுவதுமாக உன் நினைவாக வாழ எங்களை ஆசீர்வதியும். நீரே எங்களுடைய ஏக்கம், நீரே எங்களுடைய வாஞ்சை, நீரே எங்கள் விருப்பமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இருங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இருங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாய் இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார், இயேசு. தாய் என்பேன்,
தகப்பன் என்பேன். தனிமையிலே எந்தன் துணை என்பேன். சிநேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்பவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்பவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீவே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. கர்த்தாவே, நாங்கள் மறுபடியும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு தகப்பன்மார்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல சுகபலனை தாரும். கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கவும் பலப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரபினேசராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் நாங்கள் யாவரும் உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கால வேளையில் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாளு கூட கர்த்தாவே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்தவும் பலப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆடி பாய்ந்த கரம் ஒவ்வொரு தொட்டு சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் குணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த COVID-19 வியாதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்ல எங்க தேசங்களை எங்கள் நாடுகளை கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். சுகபலனை கர்த்தர் கொண்டு வர ஜெபிக்கிறோம். சுகமே இல்லாம நாடுகள் வியாதிகள் இருக்கின்ற சூழ்நிலையில அகில உலகத்தை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, யாவும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தில் ஒருமனப்படுவோமாக. பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன நாள்? ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் என்று பார்க்கும் பொழுது ஃபாதர்ஸ் டே, அதாவது தமிழில் என்ன சொல்லுவார்கள் என்று பார்க்கும் பொழுது தந்தையர் தினம். சரிங்களா? இந்த நாளில் தந்தையர்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே சமயம்
தந்தையர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் எப்படி தகப்பன் இருதயம் கொண்ட தேவன், தகப்பனாய் நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க வருகிறோம். சரிங்களா? இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரித்து வணங்குகின்றோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் மேய்ப்பர், நீர் எங்கள் கர்த்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்மை தகப்பன் என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்தும். எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, இன்று என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே. சரிங்களா? இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்கள் என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தந்தையர்களை நீங்கள் கனப்படுத்தலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ, அல்லது அவங்க இடத்துல வாழ்த்து சொல்லுவதோ, ஒரு பூ கொடுப்பதோ, அவங்கள நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இப்படியாக காணப்படுகிறது. அதே சமயம் இந்த நாளிலே நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரை நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது. ஏன் இப்படி சொல்றேன் என்று கேட்குறீங்களா? அவர் அநேக ரீதியில நம்மை வாழ்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். வாசிப்போம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம், வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் வசனம் 1-16 வரை. ஜெனசிஸ் சாப்டர் 16 verse 1 to 16. சரிங்களா? இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது a fatherly love of God. அதாவது தகப்பனுடைய அன்பு, அதாவது தகப்பனுடைய ஃபாதர்லி லவ் ஆஃப் காட், அதாவது தகப்பனான இருதயத்தோட அன்பு, அது கடவுள் காட்டுகிற நம்ம மேல் காட்டுகிற அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரம் வசனம் 1-16 வரை. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. முக்கியமான வசனத்தை ஒன்றி வாசிக்கிறேன். Then the angel of the 9ஆம் வசனம். Then the angel of the told her, go back to your mistress and submit to her. The angel added, I will increase your descendants so much that they will be too numerous to count. The angel of the Lord also said to her, you are now pregnant, you will give birth to a son, you shall name him Ishmael, for the Lord has heard your misery. He will be a wild donkey, a man, his hand will be against everyone, and everyone's hand will be against him. And he will live in hostility toward all his brothers. She gave this name to the Lord, who spoke to her, you are the God who sees me. For she said, I have seen the one who sees me. That is why the well was called Bir Lahai Rohi. It is still there between Kadesh and Beer. பெரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆகார் பார்க்கும் பொழுது, ஆகார் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய அதாவது எஜமானி வீட்டிலிருந்து அவங்க கடந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? எஜமானிய வீட்டிலிருந்து அவங்க கடந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பகுதியில் ஆண்டவர் தேவதூதரை அனுப்புகிறார். தேவதூதரை அனுப்பி இந்த ஆகாரை ஆறுதல் படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவங்க பேர் வைக்கிறாங்க, என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவங்க ஆண்டவரை அழைக்கிறாங்க. அந்த வெல், அதாவது அந்த கிணறுக்கு பெயர் வைக்கிறாங்க பீர் லஹாய் ரோஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை காண்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாக காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் நம்மை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். 3 பகுதியாக இன்று sermon-ஐ நான் பிரிக்கிறேன். அதாவது இந்த செய்தியை 3 பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்றாவது, he keeps his promises. அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அவர் கை கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்புறம் he holds our future. அவர் அதாவது நம்முடைய எதிர்காலத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். 3வது caring God. அதாவது அவர் பராமரிக்கிற தேவனாய், பரிதவிக்கிற தேவனாகவும் பராமரிக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார் என்று சொல்லிட்டு, பிரியமானவர்களே, he keeps his promises. அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். he keeps to his promises. அதாவது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தார்னா அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதை ஏன் இப்படியாக சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி அவர் மோசே அழைத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோன் இருதயம் கடினமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பார்வோன் இந்த இஸ்ரவேல்களை விடவே இல்லை.
ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்தார்கள், அநேக போராட்டங்களை கடந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பார்க்கும்பொழுது he keeps his promises. How does he keep his promises? அதாவது எப்படி ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை, அவர் சொன்ன சத்திய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுதலையாக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க. he rescued them. அவர்களை காப்பாற்றினார். பெருமானவர்களே, இந்த அடிமைத்தனத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவட்டி எல்லாம் தாங்கிக்கிட்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கண்ணீரை வேதனையும் கர்த்தர் அறிகிறார். ஆனபடினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது he forgive our sins. அதாவது இன்னைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்ததுனால என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாடுல பார்த்தீர்களானால், அதாவது நம்ம ஒரு பாவம் செய்தால் ஒரு மிருகத்தை பலி கொடுக்க வேண்டும், அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் இன்று நமக்காக ஒரே பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனபடியினால நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நம்ம பாவத்துல வசனம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தினால கர்ப்பம் தவித்தார் என்று சொல்லி. ஆனபடியினால நமக்குள்ளாக பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை கழுவுவதற்கு தூய்மையான ரத்தம், பரிசுத்த ரத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை மன்னித்து பாவத்திலிருந்து கழுவுகிறதா இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நம்ம பாவ அறிக்கை செய்தார், அவர் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இப்படியாக வேதாகமும் நமக்கு விவரிக்கிறது. பிரியமானவர்களே, he supply us strength and peace in trials. அதாவது ஆண்டவர் நமக்கு சில சோதனைகளை நம்ம கடந்து வரும் பொழுது, ஒரு சில போராட்டங்களை நம்ம கடந்து வரும் பொழுது அவருடைய பலன் நம்மை தாங்கி நடத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய சமாதானம் நம்மை தாங்கி நடத்துகிறதை பார்க்கிறோம். அந்த காரியத்தை சந்திக்கும்படி, அந்த காரியத்தை மேற்கொண்டு வரும்படி, அந்த காரியத்தை தாண்டி வரும்படிக்கு அவருடைய கிருபை இப்படியாக நமக்குள்ளாக வேலை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறோம். அதாவது he supplies strength and peace in trials and preserving us to the end. அதாவது நம்மை ஆண்டவர் இறுதி வரைக்கும், நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் நடத்தக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் வேதாகம் கூறுகிறது. பிரியமானவர்கள், நமக்கு அநேக வேலையில தொடக்கம் தான் தெரியும். இப்ப ஒரு காடி வாங்குறோம், அந்த காடி வாங்கினப்ப புதுசா இருக்கும், சரிங்களா? அப்ப அந்த காடியை வாங்கும் பொழுது நமக்கு காடி நல்லா ஓடும், நல்லா இது பண்ணும். ஆனால் இடைவெளியில் என்ன பிரச்சனை பண்ணும், எப்படி ரிப்பேருக்கு போவோம், என்னென்ன காரியங்கள் நடக்கும் நமக்கு தெரியாது. அதன் பிறகு அந்த காடியை நம்ம பாய்ச்சி முடிச்சு வேற காடி மாற்றங்களா இருக்கும். ஆனால் நமக்கு தெரியுமா, நாளைக்கு இந்த காடியில் என்ன ரிப்பேர் வரும், என்ன காரியங்கள் நடக்கும், என்ன சூழ்நிலைக்குள்ளாக போகும், காடி விற்கக்கூடிய நிலைமைக்கு வருமா தெரியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாள் என்று சொல்லி 2 பேரையும் சிருஷ்டித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும் நம்முடைய துவக்கம் என்ன, முடிவு என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியும். இன்னைக்கு அநேக வேளையில நமக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளுடைய துவக்கம் என்ன, முடிவு என்ன என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய துவக்கம் என்ன, முடிவு என்ன சொல்லிட்டு. There are a couple of things we need to do through faith. அதாவது ஆண்டவரை எப்படி, ஆண்டவர்கிட்ட இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வது, தகப்பனா இருக்கிற ஆண்டவர் என்று நம்ம சொல்றோமே, அப்ப அவர்கிட்ட இருந்து எப்படி அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது விசுவாசம், பொறுமை, பேஷன்ஸ், த்ரூ ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். பிரியமானவர்களே, இந்த ஒரு சில காரியங்களை நம்ம அவர் மத்தியில நம்ம செய்ய வேண்டும். அதாவது நம்ம விசுவாசத்துல பலப்பட்டு இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், தேவன் காண்கிறார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் விடுதலை அளிக்கிறார், தேவன் பலன் தருகிறார், தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். பிரியமானவர்கள், அடுத்தபடியாக we need to have patience to receive things from God. நமக்கு பொறுமை இருக்கணுங்க. அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, it will not work on our schedule but God's timing. அதாவது நம்ம நினைக்கிற சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய காரியங்கள் நிமித்தம் அவர் செயல்பட மாட்டார். அவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது, அவருடைய நேரம் இருக்கிறது, அதன்படி அவர் செயல்படக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 6 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Thus Abraham having patiently waited obtained the promise.
அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தங்களை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அந்த குழந்தையை என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இப்ப அந்த குழந்தையை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு சூழ்நிலையில அவரு எப்படியாப்பட்ட விசுவாசம் அவருக்கு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த குழந்தை இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு பலி செலுத்துன்னு சாகடின்னு சொல்றாரு. அப்ப அவர் மனசு எப்படி பரிதவித்து இருக்கும், எப்படி தவிச்சு போயிருக்கும். ஆனால் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அப்ப மகன் கேட்கிறான், அப்பா நம்ம கயிறு வெறுகு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோமே, ஆனா பலி எங்கப்பா? கர்த்தரே ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு, கர்த்தரே கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவர் போற வழியிலையும் சொல்றாரு, நம்ம போயிட்டு திரும்ப வருவோம். ஏன்? கடவுள் மீது அப்படிப்பட்ட விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நம்ம பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அப்ப ஆபிரகாம் அந்த குழந்தையை பலி செலுத்த போகும்போது ஆண்டவர் நிறுத்துகிறார். அப்ப அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அதை பலி செலுத்துன்னு சொல்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தகப்பனா இருக்கிறாரு, நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கறதுக்கு வாஞ்சியா இருக்கிறாரு. ஆனா அதை விசுவாசத்தின் நிமித்தம், பொறுமையின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒன்று. இரண்டாவது, வாக்கு தத்தங்கள். வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை வாசித்து தியானித்து நம்ம விசுவாசத்துல பலப்பட்டு, ஆண்டவரே உடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே உடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, இப்படியாக வாக்கு தத்தங்களை வாசித்து நாம் பலம் பெறும் பொழுது, உறுதியின் வரும் பொழுது, நம்பிக்கை வரும்போது, விசுவாசம் வரும் பொழுது, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப நம்ம பார்க்கிறோம், are you angry at God for not complying to your wishes and dreams? அதாவது இன்னைக்கு நம்ம ஆத்திரமா இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன நமக்கு இதெல்லாம் செய்யலையே, இப்படிலாம் பண்ணலையே, அப்படிலாம் பண்ணலையே சொல்லிட்டு நம்ம இருக்கிறோமா? God is a God who keeps to his promises. அதாவது ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பார்க்கும்போது நீங்க கோபம் கொண்டாலும் கூட ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒன்று சொன்னா அவர் நிறைவேற்றுவார். மனிதனை போல் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன், அவர் கடவுள், அவர் கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனபடியினால அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God is a good God who delights in seeing his children become someone in nearing future. அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்க வேண்டும், ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம், ஆகாருடைய கதையை நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க ஓடுறாங்க, அவங்க வேதனையில, கண்ணீரில், கவலையில, கஷ்டத்துல ஓடி போகிறாங்க. குழந்தைய தூக்கிட்டே, நீ நான் மறிப்பதே நல்லது, நான் ஏன் வாழணும் என்று சொல்லி போகும் பொழுது அந்த இடத்துல தேவ தூதரை அனுப்பி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ ஏன் பயப்படுற, நீ வந்த இடத்துக்கே மறுபடியும் போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குழந்தைங்க இப்படியெல்லாம் நியூமரஸா இருப்பாங்க, அதாவது அதிகமா இருப்பாங்க, அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், அவங்க உன்னுடைய சந்நிதியும் நான் பெருகுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அவர் உங்களோட தகப்பனா இருக்கிறாரு, அவர் உங்களுடைய ஆண்டவரா இருக்கிறாரு, அவர் உங்களுடைய அப்பாவா இருக்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் போகிறேன். He holds our future. அதாவது நம்முடைய எதிர்காலத்தை அவர் பிடித்து வைத்திருக்கிறார். And so I ask, are we seeking first the kingdom of God? And do we know who holds our future? அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேக வேலையில நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா அந்த அளவுக்கு ஜெபிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் என்ன செய்வாரு, சில சமயம் அந்த ஐஸ்கிரீம் இந்த நேரத்துல வேணா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்க மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது,
குழந்தை கேக்குதே, ஐஸ்கிரீம் தானே, வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லுவார். அதே போல் கூட தான் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய எதிர்காலத்தை பிடித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த காரியம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு இந்த நேரத்துல வேணுமா அப்படின்னு அவர் யோசிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அவருக்கு தெரியும் அது நமக்கு சிறந்ததா இல்லையான்னு. ரெண்டாவது, இது நமக்கு சிறந்தது, இப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எதிர்காலத்தை நமக்கு குடிக்கக்கூடிய தேவனாவும் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வாசிப்போம் இந்த வசனத்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. நான் தமிழ்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், கேளுங்க. So do not worry saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For the pagans runs after all these things, and your heavenly Father knows that you need them. But seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. அதாவது வசனம் என்ன கூறுகிறது என்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்க, என்ன உண்ணுவீங்க, எங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. உலகத்தார், உலகத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க தேடி ஓடுவாங்க. ஆனா நீங்க என்னத்தை தேடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அநேக வேலையில ஆப்போசிட்டா செயல்பட ஆசைப்படுறோம். என்னன்னா, நம்ம உலகத்தை தேடிட்டு ஆண்டவரை தேட பாக்குறோம். இது சில சமயம் நமக்கு வர தாட் தான், நம்ம செய்கிற காரியங்கள் தான். ஐயோ, இவங்கள பார்த்து பேசிட்டா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருமே, அது அல்லது இவங்கள இடத்துல நம்ம இது பண்ணிட்டா நம்மளுக்கு அநேக காரியங்கள் நடந்துருமே என்று சொல்லி மனிதர்களை நம்புகிறோம். மனிதர்களை இடத்துல நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் கடவுள் மேல வைக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, one day we get to know that we have got a promotion. ஒரு நாள்ல நமக்கு என்ன பதில் வரும்னா, நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பதில் வரும். ஒரு நாள்ல நமக்கு துக்கமான செய்தி வரும், இவங்க இறந்துட்டாங்க, அடிபட்டு இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்ப அவர் எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் யார் எப்ப பிறக்கணும், எப்ப மறிக்கணும், என்ன காரியங்கள். சில சமயம் நமக்கு சந்தோஷமான செய்தி வரும். அதாவது நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, நமக்கு வேலை உயர்வு கிடைத்திருக்கிறது, நம்மளுக்கு சம்பள உயர்வு கிடைத்திருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க திருமணமாக போகிறாங்க, இப்படியே சந்தோஷமான செய்திகள் வரும். ஒரு சில நாட்களில் நமக்கு எப்படிப்பட்ட செய்திகள் வரும் என்று பார்க்கும் பொழுது, இவங்க இறந்துட்டாங்க. நம்ம கூட தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லா அறிந்தவங்க கூட திடீர்னு இறந்து போயிடுவாங்க. நம்ம இருதயம் துக்கத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக அப்படியாக ஆள்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகள் எப்ப பிறக்கணும், எப்ப அவரிடத்துல சேரணும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடினால அவருக்கு சிறந்தது தெரியும். நம்முடைய மனித தன்மைகளுக்கு, மனித யோசனைகளுக்கு இதெல்லாம் புரியாது. ஆனால் ஆண்டவர் தான் தெரியும். God knows the time we enjoy our life and he knows the time we go through suffering. அதாவது கடவுளுக்கு தெரியும் எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம வாழ்க்கை எப்பொழுது சந்தோஷமா இருக்கும், எப்ப நம்ம உபத்திரத்துக்குள்ளாக போவோம், என்ன மாதிரி உபத்திரத்துக்குள்ளாக நம்ம போவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தான் தெரியும். God uses the seasons of life to make us grow closer to him. அதாவது இந்த சூழ்நிலைகள், இந்த எதிர்கால காரியங்கள், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் மூலியமாக ஆண்டவர் நம்ம அவருடைய சமூகத்துல நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, ஒரு அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு, தன்னோட பிள்ளை தன்கிட்ட அன்பு காட்டணும், தன்னை நேசிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க தான் அப்பா. அதே போல கூட தான் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம அவரை நெருங்கி ஜீவிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் மேல அன்பு காட்டணும், அவரை நேசிக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, வசனம் இப்படியாக கூறுகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, For I alone knows the plans that I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you. அதாவது உன் பேரில நினைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படியான திட்டம், உன்னை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவதற்கு. ஆமேன். அப்ப இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, வசனத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அப்ப இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். For I alone knows the plans I have for you. அதாவது இன்னைக்கு நம்முடைய எதிர்காலத்தை, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, என் மக டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்று சொல்லி நம்ம இப்படியாக பிளான் பண்றோம், அநேக காரியங்கள் திட்டமிடுகிறோம். ஆனால்
ஆண்டவருடைய அனுகிரகத்தினால தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்ப நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு காரியங்கள் நல்லா இருக்கணும்னு செய்யும் பொழுது, அப்ப ஆண்டவருக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி வாஞ்ச இருக்காதா, திட்டம் இருக்காதா? இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, for I alone knows the plans I have for you. உன் வாழ்க்கைக்குரிய திட்டத்தை நான் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ பயப்படாது, நீ திகையாது, நீ கலங்காதே, நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிறமானவர்கள், மூன்றாவது பாயிண்டாக a caring God, அதாவது ஒரு கரிசனை நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி இப்படியாக நான் பேச ஆசைப்படுகிறேன். அப்ப வசனம் சொல்லுகிறது, யோவான் 3:16 நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். For God so loved the world that he gave his one and only son Jesus Christ, that whoever believes in him shall not die but have eternal life. தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு இவ்வகையாய் அவரை தந்தறினார். ஓகே, சரிங்களா? அந்த வசனம் தமிழில் இப்படியாக ஆண்டவர் கூறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். For God so loved the world. இந்த உலகத்தை ஆண்டவர், உலகத்தின யாரு? நம்மள மனுஷர்களை நம்மளை நேசித்தபடினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி துன்பங்கள் அனுபவிக்கும்படி, கஷ்டங்கள் அனுபவிக்கும்படி, அவமானங்கள், நிந்தைகள், கேவலமான வார்த்தைகள், கேவலமான பேச்சுகள், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவர் சந்தித்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனை அனுபவித்து உபத்திரவப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையின் மரணத்தை அவர் நோக்கினார். காரணம் என்ன? நமக்கு பாவ நிவாரணம் வரணும், நம்ம நல்லா வாழணும் அப்படி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்மை ஆசிர்வதிக்கும் பொருட்டு அவர் தரித்திரரானார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாம் கடவுளுடைய தன்மைகள், கடவுளுடைய அன்பு நம்ம மேல எப்படியாக வெளிப்பட்டு. நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், கடவுளோடு இருக்கணும், கடவுளோடு சம்பாஷிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர், கடவுளாகிய தேவன் வாஞ்சித்தபடினால தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உடைய சமூகத்துல நம்முடைய கவலைகளோ கஷ்டங்களோ கண்ணீர்களோ எதுவோ நம்ம எடுத்துட்டு போய் அவருடைய சமூகத்துல நம்ம சொல்ல வேண்டும், அவருடைய பாதபடியில் நம்ம விட்டுவிட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கெட்ட குமாரனுடைய கதையை வாசிக்கும் பொழுது, prodigal son comes to sense that the workers in the farm of his fathers are taken good care. அதாவது கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் கெட்ட பணம் இதெல்லாம் இருந்தோன்னே தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறாரு, தூர தேசத்துக்கு போகிறாரு, அங்க காசெல்லாம் அழிச்சு அப்படியாக பெண்கள் இப்படியாப்பட்ட உலக ரீதியாக வாழ்றாரு. அவர் காசெல்லாம் முடிந்த பிறகு பன்றிகள் சாப்பாடு கூட அவர் கிடைக்கலையே என்று சொல்லி அவர் ஏங்குகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் யோசிக்கிறாரு, எங்க அப்பா வீட்டுல நான் நல்லா இருந்தேனே, எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யறவங்க கூட நல்லா இருக்கிறாங்களே, பரவாயில்ல, நான் எங்க அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனா அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க, ஒரு வேலைக்காரனா வைக்காதபடி, என் மகன் திரும்ப வந்துட்டான், விருந்து வைங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். பெருமானவர்களே, ஏன்? இதே தகப்பன் இருதயம் கொண்ட தேவன் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் அநேகம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கணும், இந்த காரியம்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ சந்திக்கலையே, ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கல, இப்படிலாம் நடக்கலையே என்று சொல்லி நம்ம கவலைப்படுறோம் தானே. இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்க அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய அன்புக்கு நிகராய் நம்முடைய அன்பு ஒன்றும் இல்லைங்க. அவருடைய அன்புக்கு நிகராய் நம்முடைய அன்பு ஒன்றும் இல்லை. அவருடைய தியாகத்துக்கு நிகராய் நம்முடைய தியாகம் ஒன்றும் இல்லை. We must humble ourselves before God. அதாவது நம்ம கடவுளுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பெருமானவர்களே, ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார், we would rather turn to God and elsewhere. அதாவது இன்னைக்கு அநேக வேளையில நம்ம கடவுள் சமூகத்துல திரும்புவது நல்லது. மற்றவர்களை நம்ம சார்ந்து கொண்டு மற்றவர்கள் சொல்றதை கேட்கறதை விட கடவுள் சமூகத்திற்கு நம்ம திரும்புவது மிகவும் நல்லதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பொறுப்பா பிள்ளைங்களை நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அநேக காரியங்களை தியாகமா செய்வாங்க. பாருங்க, அப்ப அந்த தகப்பனுக்கு ஏற்ற மரியாதையை நம்ம கொடுக்கிறோமா? இன்னும் நம்ம சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்துக்கு தலை கிறிஸ்து ஒன்னாவது. ரெண்டாவது, தகப்பன்மார்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அவங்கள இந்த நாளில் நம்ம கனம் பண்ணணுங்க. ஏன்னா கடவுள் அவங்கள தான் நியமித்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்பத்தை காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவர் தான் அவங்கள நியமித்து வைத்திருக்கிறார், சரிங்களா?
ஆனபடினால பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய தகப்பன்களை கனம் பண்ணுவோம், அவங்கள மரியாதை செலுத்துவோம் என்று நம்ம இப்படியாக நம்ம அநேக காரியங்களை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு தகப்பன்மார்கள் கஷ்டமான வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. வேதனை அடைந்து வீடு திரும்பி சில சமயம் வலி வேதனை இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப அசதியாக வேலை செய்து கொண்டு ஊழியமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கனம் பண்ணுறோமா? இந்த நாளிலே அவங்கள இடத்துல போய் அன்பா, அப்பா ஆண்டவர் இவ்வளோ அன்பானவர், அதே போல் அவரை வணங்குற நீங்களும் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க என்று சொல்லி அன்பு காட்டுங்க பிரியமானவர்களே. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷர்ட்டோ ஏதாவது வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேக்காவது வாங்கி வெட்டுங்க, அல்லது உங்களால் முடிஞ்சது ஏதாவது நன்மையான காரியமாக நீங்கள் செய்யுங்க பிரியமானவர்களே. அதன் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறீர்கள் என்று வசனம் கூறுகிறது. உன் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திரு, நீ நீண்ட ஆயுசு பூமியில வாழ்வதற்காக உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு, கீழ்ப்படிந்திரு என்று வசனம் இப்படியாக கூறுகிறது. பெருமானவர்களே, இன்னைக்கு தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்றோமா? அவங்க கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். உங்களுக்கு வயசாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் அங்கேயே நீங்கள் வெளிநாட்டில் அப்படியே ஆயிட்டோம், பயங்கரமாக வேலை செய்கிறோம், பயங்கரமாக நல்லா வந்துட்டோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல திறமைகள் இருக்குது. எல்லாம் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றினதுனால தான் இந்த காரியங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவராகிய தேவன் தகப்பனாய் இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதுனால நம்ம எப்படியாக பாதுகாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களை, கேரிங் காட், அவர் எப்படியாக நம்ம மேலே பராமரிப்பு காட்டுகிறார், நம்மை அக்கறை கொள்கிறார் என்று பார்க்கும்போது அவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார். காலையில் வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு திரும்புகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், திரும்புகிறோம், காலேஜுக்கு போகிறோம், திரும்புகிறோம், எல்லாவற்றிலையும் அவருடைய பாதுகாப்பு இப்படியாக காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆனபடினால்தான் நம்ம பிழைத்து இருக்கிறோம், நம்ம என்று அநேக காரியங்களை அவர் நிமித்தம் செய்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. Lord says, because he is devoted to me, I will deliver him, I will protect him, because he is loyal to me. When he calls out to me, I will answer him, I will be with him when he is in trouble, I will rescue him and bring him honor. அதாவது, என் பேரில் நீ நம்பி இருக்கிறதுனால, என்னையே சார்ந்து இருக்கிறதுனால உன்னை நான் விடுதலை செய்வேன், உன்னை நான் பாதுகாப்பேன், நீ எனக்குள்ளாக என்னையே பயன்பற்றி இருக்கிறதுனால, நீ உபத்திரத்தில் இருக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு மகிமையை நான் உனக்கு கனத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இப்படியாக பாதுகாத்தார் என்று வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளாக வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். ஒரு உலகத்தையே அழிச்சாருங்க, ஆனால் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். நோவா போய் சொன்னார், தீங்கு செய்யாதீங்க, தவறு செய்யாதீங்க என்று சொல்லிட்டு. ஆனால் யாரும் கேட்கல. ஆனால் நோவாவும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தகப்பனுடைய அன்பும் நம்முடைய தேவனுடைய அன்பும் குறித்து ஒரு சில டிஃபரன்சஸ் நான் சொல்றேன். ஃபாதர்லி லவ் இஸ் irreplaceable. அதாவது ஒரு தகப்பன் நம்முடைய அப்பா நம்ம கிட்ட காட்டுற அன்பு அது விவரிக்க முடியாதது, சரிங்களா? the love that comes from heart, அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய அன்பு. அதாவது ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும் போது பார்க்கும் பொழுது அது இட்டர்னல், அது உண்மையானது, நித்தியமானது. அதாவது he will be there to guide you as you grow up. அதாவது தகப்பன் உலகத்தில் இருக்க தகப்பன் நம்ம கைட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் நம்மளை கைட் பண்ணுவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க என்று சொல்லி இப்படியாக பார்க்குறோம். அவர் நம்மை he lead us to a better future, அதாவது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு போகணும் என்று சொல்லி நமக்கு அப்படியாக வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறவர் தகப்பன். அதாவது he teaches his children righteousness. அதாவது தகப்பன் என்ன செய்வாங்கன்னா பரிசுத்தத்தை அவங்க என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தில் நடக்கணும், நீதியில் நடக்கணும், ஆண்டோருக்கு பயந்து நடக்கணும் என்று சொல்லி தகப்பன் இப்படியாக காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதாவது தகப்பன் என்ன செய்வாங்கன்னா he disciplines his child. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மார்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க பிள்ளைங்களை சிச்சிப்பாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நடந்திருக்கிற, இது தவறு பண்ணியிருக்கிற, நீ இப்படி செஞ்சிருக்கிற, இது செய்யக்கூடாது என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் பக்கமாக நம்மளை திருப்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தகப்பன்களை நம்ம எப்படிலாம் கனம் பண்ணணுங்க? இவ்வளோ காரியங்கள் அவங்க தியாகமாக செய்கிறாங்க, அநேக காரியங்கள் அவங்க செய்கிறாங்க என்று சொல்லி அவங்களை எப்படிலாம் நம்ம கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓகே, கடவுளுடைய அன்பு எப்படியாக காணப்படுகிறது? God love is unconditional. அது விபரிக்க முடியாதது, அது சொல்லி முடியாத ஒரு அன்பாய் இருக்கிறது. He is a future for us. He has a future for us. நமக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்.
தகப்பனும் இப்ப பாருங்க, ஆண்டவராகி தேவனும் நம்ம டிசிப்ளின் பண்ணுகிறார். தகப்பன் நம்ம டிசிப்ளின் பண்ணுவாரு. அப்ப ஆண்டவராகி தேவனும் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார். ஒரு தகப்பனாக இருந்து காரணம் என்ன? நம்ம அந்த தீங்கை விட்டு விலகி நன்மை செய்யணும், அவருக்காக வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும் என்று சொல்லி அவர் நம்ம சிச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை எந்த பகுதியில் நீங்க வாசிக்கலாம் என்று பார்க்கும்பொழுது வேதாகமத்தில் நீங்க வாசிக்கலாம். அடுத்தபடியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 இப்படியாக சொல்லுகிறது, nothing can separate us from the love of God. நம்முடைய கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. சரிங்களா? கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. He cares of who we are and what we do. அதாவது அந்த தேவனுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு, தேவனுடைய அன்பும் இயேசுவினுடைய அன்பும் எப்படிப்பட்ட அன்பு என்று பார்க்கும் பொழுது அது நம்ம யார் என்று அவங்க ஒரு அக்கறை கொள்ளுகிற தேவனா இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க எப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், எப்படியெல்லாம் இருக்கிறோம், நம்ம எப்படிலாம் முன்னுக்கு வரணும் என்று சொல்லி அவர் வாஞ்சியா இருக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தபடியாக God hates evil and love justice. அதாவது கடவுள் தீமையை வெறுப்பாரு, தகப்பனாகிய கடவுள் தீமையை வெறுப்பாரு, ஆனால் நீதிக்கு நிலைநாட்டக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் நம்ம விசுவாசத்துல நடக்கணும் என்று சொல்லி, உண்மைத்துவத்துல நடக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய தேவனா இருக்கிறார். He desire all people to be safe and come to the knowledge of truth. 1 தீமோத்தேயு 2:4 இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர் வாஞ்சியா இருக்கிறார். என்ன வாஞ்சியா இருக்கிறாரு? எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லோரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியா இருக்கிறாருங்க. இன்னைக்கு இதை நம்ம தான் செய்ய முடியும். பிரியமானவர்களே, God loves the sinners. கடவுள் நம்ம பாவியா இருக்கும் பொழுதும் நம்மை நேசிக்கிறார். நம்ம பாவி அப்படி என்று சொல்லி இருக்கும் பொழுது கூட கடவுள் நம்மை நேசித்து நம்மை காப்பாற்றினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவ நிவாரணை நமக்கு கிடைக்கும்படிக்கு இயேசுவை அனுப்பினார். இன்னைக்கு பாவி என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைக்கல. அநேகர் சொன்னார்கள், இயேசு பாவிகளோடு சாப்பிட்றாரு, என்ன இவர் பாவிகளோடு சம்பாஷிக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு அப்படி செய்யலைன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பாவியா இருக்கும் பொழுது நம்மை நேசித்திருக்கிறார், அநேக காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அதன்படினால் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு கதையோடு நான் முறைக்கு ஆசைப்பட்டுக்கிறேன். பில்லி என்று சொல்லி ஒரு ஊழிய பகுதியில் அவர் ஊழியர் செய்த ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் வேலை முடிந்து வீடு திரும்பும் பொழுது என்ன ஆனிச்சுன்னா, அவங்க மக ரொம்ப சீக்காயிட்டாங்க. அவங்க கிட்ட ரொம்ப பணம் இல்லை, ஒரு 5 ரூபாய் அப்படி தான் இருந்திருக்கும். அப்போ இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காரு, சரி நான் மகளுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வியாதியில் ஆக்கப்பட்டுட்டாங்க. அப்போ இவர் கடைக்கு போயிட்டு மருந்து வாங்க போகும் பொழுது என்ன நடந்ததுன்னா, இன்னொருத்தவங்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அறவே சாப்பாடு இல்லை. இவர் மனசு உருகி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்து அந்த 5 ரூபாய் கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஐயோ என் மகளுக்கு வியாதியே மருந்து வாங்க காசு வச்சிருந்த காசை நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்னு சொல்லி அதாவது காடு பகுதிக்கிட்ட உட்காந்து செபிக்கிறாரு. ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். வீடு திரும்பும் பொழுது அவர் சோகத்தோடு அப்படியே போகிறாரு. மனைவி சந்தோஷமா சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்துல நம்ம மகன் நல்லா எந்திரிச்சு பேசுறா, நடக்கிறா, அவ நல்லா இருக்கிறா என்று சொல்லி சொன்னாங்க. பெரியமானவர்களை, இதே போல் கூட தான் நம்முடைய தகப்பன் நம்ம மீது பரிதவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல, இந்த தகப்பனார் தினத்தில் எல்லா தகப்பனாரையும் நான் வாழ்த்துகிறேன். அவங்களோட தியாகத்திற்காக, கடவுளுக்கு பயந்து அவங்க செய்கிற காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக நான் அவங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பினர்களுக்கும் என்னுடைய தகப்பனார் தின வாழ்த்துக்கள், ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் சார்பில், போதுகர் சார்பில் நான் இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க தகப்பனை கணம் பண்ணுங்க. 1. 2வது ஆண்டவராகிய தேவனையும் கணம் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் ஆண்டவரையும் ஸ்தோத்திரித்து வணங்குகின்றோம். ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் என்று ஜெபிக்கின்றோம். நம்முடைய சமாதானம் எங்களை ஏந்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பலனானது எங்களை தாங்கி நடத்த உம்மை உயர்த்துகின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். எல்லாம் மாறாத இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, கர்த்தரையே
நாம் யாவரும் சேர்ந்து இறுதி ஜெபத்தோடும் இந்த ஆராதனை முடிவுக்கு நாம் கொண்டு வருவோமாக. தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருந்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கரம் எங்களோடு இந்த ஆராதனை இருந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் வருகின்ற நாட்கள்ல உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் எப்போதுமே எங்களுக்கு முன்பதாக செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தகப்பன்மார்களை தொடர்ந்து நாங்கள் கனப்படுத்தவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனாக இருந்து எங்களை யாவரையும் கண்டித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கொடுத்த காணிக்கைகளையும் ஆசீர்வதியும், கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உண்மையை நாங்கள் உயர்த்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னுண்ணிய ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் இப்போதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. Amen.